ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பர்த்டே பார்ட்டி தான். ஸோ பர்த்டே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு தான். ஸோ மாமாவுக்கு இது 76th பர்த்டே செலப்ரேஷன். ஸோ இந்த செலப்ரேஷன் நல்லா தேவையா, இன்னும் சின்ன குட்டி பாப்பாவா கேக் கட் பண்ணி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். பட் பார்த்திங்கன்னா வயசு ஆக தான் அவங்களுமே குழந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ குழந்தையோட குணம் தானாகவே வந்துடும். ஸோ அதுவும் இல்லாத இந்த வயசு 76 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட லைஃப்பில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் தன்னோட பசங்களுக்காக சம்பாதிக்கணும்னு இருக்கிற வயசில் ஓடி சம்பாரித்த ஒரு நிலையில் உட்காரும் போதே நம்ம அவங்களோட பசங்களான நம்ம அவங்களுக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி அமையாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிற்றுச்சல் பண்ணுறவங்க அதிகம். அவங்களுக்கு என்னங்க, அவங்க நல்ல ராஜா மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன இது கவர்மெண்ட் ஜாபாக பென்ஷன் வரும், நல்லா இருக்காங்கன்ட்டு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி பசங்க அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அவங்க அழகாக பார்த்துக்கணும். நம்மளை எப்படி குழந்தைல கீழே அடிபட்டுருமா, கல் குத்துமா, முள்ளு குத்துமா அப்படின்னு நம்மளை வளர்த்தாங்க. அதே மாதிரி ஆன டைம் நம்மளும் அவங்கள கேர் எடுத்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஐ திங்க் மாமாவோட 4 பசங்களுமே ரொம்ப கேரிங் பசங்க. 4 பேருமே அட்டகாசமான பசங்க. எல்லாமே கேர் எடுத்து அழகாக பார்த்துக்கிறாங்க. மாமா எங்கே இருந்தாலும் சரி அவருக்காக உயிர் விடுற 4 பசங்களுமே எக்ஸலண்ட்டான பசங்க. நல்லா அத்தை மாமா வளர்த்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம் அதுதான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% மாமா அத்தோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்க முடியுது. பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்கும் இல்லைங்களா. நம்ம கெட்டது விளைச்சோன்னா அதுதான் கிடைக்கும், நம்ம நல்லது விளைச்சோன்னா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் நிறைய பாசம், நிறைய அன்பு, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வயசுலேயும் அவங்கள நல்லபடியாக ஒரு ஹாப்பியஸ்டான லைஃப்பை லீட் பண்ண முடியுது. ஸோ நிஜமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. மாமாவோட 76th இயரை கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் புது வீட்டுக்கு அவரோட 76th பர்த்டே என்டையர் 5 ஃபேமிலியும் சேர்ந்து 5 அண்ட் எங்கள் வீட்டு சைடில் எங்கள் அப்பா அம்மா அண்ட் எங்கள் சித்தி தங்கச்சி அண்ட் இந்த மாதிரி நிறைய எல்லாமே இதில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் சித்தியும் தங்கச்சி சும்மா வீட்டுக்கு பார்த்து போகலான்னு வந்தாங்க. பட் அவங்களும் இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவரோட அப்பாவை பார்த்தா எப்படி இருக்குமோ, அப்பாவை ட்ரீட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணி பொக்கேஸ், ஷாலு அண்ட் ஆரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரியலி ஹாப்பியாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் இருக்கிறவங்க தன்னோட பேரண்ட்ஸை பெரிய இதில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன மொமெண்ட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கோங்க பேரண்ட்ஸை. அதே பெரிய விஷயம்தான். நம்ம கோல்டு வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும் கிடையாதுங்க. நம்ம அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த ஈவெண்ட்டை நீங்களுமே என்ஜாய் பண்ணணும். இதை எதுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, மெயினாக நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதே இல்லைன்றாங்க. நியூக்ளியரில் தான் இருக்கணும், நியூக்ளியர் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்து வாழ்ந்து பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா லைஃப்லேயும் சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்க சந்தைகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்பார்ட் பண்ணிட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்களும் ஹாப்பி பர்த்டே சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தேங்க்யூ வெரி மச். மாமாவுக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, ஆனாலும்
நாங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. நன்றி, வணக்கம். என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இன்றைக்கி மாமா பர்த்டே ஸ்பெஷலுக்காகவே வந்து நாங்கள் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுவுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இது மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு ஏன்னா மறக்காமல் மாமாவுக்கு வந்து பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணிக்கோங்க. பரவாயில்லப்பா, அப்பா பரவாயில்லப்பா. ஓகே ஓகே சஞ்சு தாத்தா பிரணீத் அடிச்சே ஆர்டிஸ்ட் பிரணீத் தாத்தா மாமா ஆடுங்கடா எல்லாரும் வாயில அப்படியே வாயில வச்சு எடுத்துங்க வெல்ல நன்றி. என்ன பண்றீங்க? அதான் பர்த்டே பாய். ஓகே இருங்க ஆமா நீங்க என்ன பண்றீங்க? போட்டோ பண்றீங்க. ஆமா கரெக்ட்டா 4 பேர் உட்கார்ந்தீங்க. யார் எப்படி இதின்னு தெல்லகத்துல எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நீ கேட்டு பாத்துங்க. அதான் பேஷா ஸ்டார்டிங்ல சொன்னேன். யாராவது சால் சூப்பர் போஸ்ட் எல்லாரும் தான் போஸ்ட் இங்க பாருங்க தாத்தா குடுக்கணுமா, தாத்தாவை பாக்குது இங்க அவளை தூக்குங்க, தூக்கி கொடுப்பாட்டுங்க தாத்தா. ஏ தாத்தா காக்குடு, தாத்தா காக்குடு, தாத்தா காக்குடு, தாத்தா காக்குடு. ஓ நன்றி. இங்க பாரு நன்றி. பூசு தாத்தா நீங்க 4 days wait செய்ய எனக்கு அங்க பூசு கொஞ்சம் ஒரு போட்டோ எடுங்க. அவ கண்ணத்துல லைட்டா கொஞ்சம் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்ல வேற அಲ್ಲಿங்க ನೋಡಿ நந்தோ நான் வாஷ் ஏய் நீ மட்டும் தனியா நில்லு தாத்தா. இங்க பாருங்க தாத்தா, இங்க பாருங்க இருங்க அப்படியே நில்லு. குரூப் போட்டோ பண்ணோம் எல்லாம். இங்க பாருங்க இங்க பாருங்க கனி பிரணி இட்ரா அங்க வெச்சிருமா வேலை பார்த்துனே சூப்பரா யார் பாட்டி இங்க பாருங்க ஒரு ஆர்வத்துல என் பொண்ணு போட்டோ எடுக்கலான்னு கீழே உட்காந்துட்டேன். எந்திரிக்க முடியல. எப்படி ஆடணும்? இவள் பசங்களா நில்லுங்க. போங்கடா நாங்க வெளியே போறோம். ஒரு இதுல ஸ்டார்ட் ஆகணும். பீஸ் இருக்கா? இருக்கு பாருங்க. வாங்கிக்கோங்க மாமா, எல்லாருக்கும் இருக்கு, வாங்கிக்கோங்க. தனிஷ்கா வாங்கி சாப்பிடு. பிரணி சைட் டிஷ் எதுவும் வேணாமா? சைட் டிஷ் வேணாமாங்க. சரி உக்காரு 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 உக்காரு. ஒரே ஒருத்தர் மட்டும் வெஜ்.
அது யார் அங்கே மேலே வச்சிருக்கிறத மகாண்டி தான். வாங்க யாருக்கு வைக்கணுமா அப்படி சமாளிச்சு கூட்டு வந்துடலான்னு பார்த்தேன்.